ஹலோ கைஸ், வெல்கம் டு பிகேவோட கேமிங். இது யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா இதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறையா சேர்த்துருக்கோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, எல்லோ கலர் டாப் க்ரூமில் வச்சு விளையாட போகிறோம். இந்த டாப் க்ரூமில் எவ்வளோ அளவுக்கு ஒர்த்துன்றதை நீங்கள் பார்க்குற வியூஸை வச்சு அதான் இதை ஒர்த்தா இல்லையான்றதை நம்மளே இது பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்காண்டி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட்டில் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அவர் கூட ஒரு 1 நிமிஷம் சப்போர்ட்டு ட்ரெஸ்ஸோட மாசம் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு என்ஜாய்மெண்ட்டு பாருங்கள் அந்த வீடியோவை. எப்படி மாதம் விருத்தனமாக இருந்துச்சா? போகிறதுக்கு முன்னாடி ஒரு இது போடலாம்னு யோசித்தேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். இந்த டாப் க்ரூமனோட வேல்யூ என்னன்னு நீங்கள் காட்டுறது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது ஒன்று போகிறேன். ஓகேங்களா? மறுநாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இன்னைக்கும் சரி அன்றைக்கும் சரி ஃபஸ்ட் ரவுண்டு ஹேண்டு தான். ஆனால் அவங்க வரவே ஒரு பெஸ்ட்டு எதாவது தூக்கிட்டு அடிக்கிறதுக்கு தான் வராங்க. நம்ம அடியை பார்க்க தானே போகிறீங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து நான் ஓட்டக்கூடாதுன்றனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கக்கூடாதுன்றனால இது ஓட்டி விட்றேன். ஸ்பீட் மூமெண்ட்டை போட்டிருக்கேன். ஐயோ மனுஷனாடா நீங்கள் இருங்கடா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ சுடுங்க. மொதல் வாட்டி விளாட்றனால என்னன்னு தெரியல, சுடவும் தெரியல ஒன்றும் தெரியல. அப்புறம் வட்டக்குள்ள போட்டு பவரை கண்ணில் தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஐயோ வந்துட்டு சமாளித்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி குத்த முடியுமா அப்படின்னு முதல்ல யோசிச்சு அப்புறம் பொறுமையாக அவன் பக்கத்தில் நெருங்கினேன். நமக்கு தேவை முதல் வச்சது தவிர குத்துறா தவிர வேறு எதுவும் தெரியாது ஹேண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி இது பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஒரு அங்கிட்டும் அப்படியே ஓட வச்சுட்டாப்ல. போட்டு விரித்தனம் லைக்கை போடு இல்லை சிம்பா இல்லை யார்கிட்ட அதை இதை நான் சொல்லி ஆகணுங்க. அவன் முண்டா படித்தது நம்மளோட மோசமாக அடித்தானுங்க. அவன்கிட்ட சமாளிக்க முடியல. அப்புறம் ஐயோ அடிச்சு விட்டானே. இந்த தவி அடிச்சிடுறா கைப்புள்ள நின்றுட்டு அடிச்சிடுற கைப்புள்ள. அப்பா இதுக்கு அடுத்து வர்ற ரவுண்டு பூரா தாறுமாறாக இருக்க போகுது. இந்த ரவுண்டில் அப்பப்போ எங்கிட்ட நடத்துருப்பாங்க ஏன் கேட்குங்க அக்கெல்லாம் முடியுது. எங்கிட்ட விளையாட ஆரம்பிச்சது எனக்கு பதட்டத்தில் எதை அமைக்கிறதே தெரியல. க்ளூ எங்கிட்ட இருக்குது எனக்கு கண்ணுது மாதிரி போட்டு அதில் எனக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் குறுக்கில் எதையோ அழுத்தி ஏதோ இது பண்ணியாச்சு. டான்ஸை போட்டு இதுதான் அழுத்தி எப்படியோ இது பண்ணிவிட்டீங்க. பதட்டத்திலே ஓட்டியாச்சு மற்ற ரவுண்டுமே. ஆமாம் எதுக்குமா போச்சு. அவனும் சதிச்சு மேலே அடிக்கிறதில்ல. ஆனால் சரியான அடி நானும் கொடுத்தேன், டப்பு கொடுத்தேன் அவனுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம் அவனுக்கு இது அடுத்தலாம் அடித்தாலும் எனக்கு ஏதாவது இதுதானே 1 டாப்பு. அவன் எனக்கு எப்படி அடித்தாலும் இதை 1 டாப்பு எனக்கு. ஓகேவா? அதை எதுவும் சொல்ல முடியாது. அப்படியே அங்கேருந்து சுட்டுக்கிட்டு இங்கே பக்கத்து தேச வரைக்கும் வந்தாச்சு. பார்த்தீங்களா? என்கிட்டலாம் அழுத்த என்னால் முடியலடா தொடர்ந்தா மண்டை சூடாயிருச்சு அப்படின்னு சுற்றிக்கிட்டு வந்து என்னாலே அடிக்கலாமல் ட்ரை பண்ண முடியலை. சரி ஒரு அழுத்தி பார்த்துருவோமே நான் அழுத்துனேன். போட்டான் ஒரு ஜோடி முடிஞ்சு. சரி தேவையான லைக்க போடுவோம். இந்த ரவுண்டு இருந்த காசுக்கு பூரா ஏடபிள்யூஎம் வாங்கி போட்டாச்சு. ஏடபிள்யூஎம் எப்படியும் நல்லா சுட தெரியும். அதனால் ஏடபிள்யூஎம் எடுத்து கை விட்டுறாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஏடபிள்யூஎம் வச்சு சுட்டு பார்க்க இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியாச்சு. நம்ம நேர காலத்துக்கு எல்லாம் சொதப்புலுங்க. குழுவால் போடுறதுக்கு எவ்வளோ சொதப்பலோ நடந்துக்கிடுச்சு. சரி விடுவோம், ஏதோ அவன் ஜெயிச்சுட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏடபிள்யூஎம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அடிச்சது. ஆனால் சொல்ல தேவையில்ல வேற வெறித்தனமாக அவனும் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான். அந்த மாதிரி அடி வெறித்தனமாக அடி. நான் இங்கிட்ட மண்டே காமிச்சா ஓட்டை படிச்சுட்டு போயிடுவான்னு நினச்சி சரி முடிஞ்ச அளவுக்கு அடி 150 குறைச்சாச்சு. ஏன்னா அவனுக்கு 150 இன்னொரு இது அடிச்சிடலாம் சொல்லி இங்கிட்டு சுற்றுனது. வெறித்தனமான ஒரு ஓபி கொடுக்கப்படும் இந்த நேரத்தில். அவனுக்கு எனக்கான கெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த கெஸ்ஸை நீங்கள் வெறித்தனமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஓபி நம்பர் 1 ஓபி. லைக்கை போடு, கமெண்டை போடு, அவ்வளோதான். 3ஆவது ரவுண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஏதோ வெறித்தனமாக அவனை அடிக்கணுன்ற இதுக்கு இல்லை. இந்த டாப் மூணு வச்சு ஒரு வாட்டி மேட்ச் விளாண்டாகணும். அது சும்மா ஃப்ரெண்ட்லி மேட்ச், யாரும் ஃப்ரெண்ட்லியாக தான் விளையாடப்பட்ட மேட்ச்சு. ஓகேங்களா? இந்த டாப் மூணோட ஒர்த்து என்னன்றதுக்கு காட்டுறதுக்கு தான். இந்த டாப் மூணோட ஒர்த்து என்னென்னா நீங்கள் வியூஸை காட்டிடுங்க. எவ்வளோ வியூஸு எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம். இந்த டாப் க்ரூமில் இருக்குது. அப்படி எத்தனை கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அந்த பெல் பட்டன் தட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் எப்போதும் வர்றது போகிறோம். இப்போதைக்கு அதிகமாக ஷார்ட் வீடியோஸ் அதிகமாக போட்டு கொடுப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு எடிட்டர்லாம் போட்டுக்கிறோம். நல்லா இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்டை போட்டுருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஓகேங்களா? இவன் நம்மளை விட மாட்டாங்களா? எங்கே திரும்புறக்குள்ளேயும் மண்டையில் ஹெட் வச்சா என்னங்க பண்ணுறது? வெறித்தனமான பிளேயராக இருப்பாங்களா? அப்புறம் ஏறுன்னு சொல்லி படிக்கட்டில் ஏறிட்டு எம்பி பட்டி எடுத்து ஒரு அழுத்திடலாங்கண்ணாம்னு பார்த்துட்டு இது பண்ணி அவனை அடிக்க போகலாம். வெறித்தனமான இதாக இதுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு என்ன தெரில, நெட்டு பிள்ளாமல் என்ன தெரில. அங்கிட்டு போயிருந்தான். அந்த சான்ஸை நம்ம இருந்துக்கிட்டே சரி அடிப்போம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் நமக்கு இருக்க ஒரு இது கெட்டு போய் போயாது. 12 குறையனு கடைசி வரையும் நம்ம என்றைக்கும் பிளேயராக முடியாது. அது மட்டும் தெரிஞ்சு வச்சு அவன்கிட்ட ஏதோ சரி போய் அடிப்போம் பார்த்தா டப்புக்கு நம்மளை அடிக்கிறீங்க.
அதுக்குள்ளேயும் இன்னொரு சேட்டை இங்கே பார்த்தீங்களா, இப்படி தான் சேட்டை நம்மளுக்கு அதிகமாக இப்போ பார்த்தாலும் நம்மளே மதிக்கப்படுது ஃபோனு. எங்கே அடுத்தவன் நம்மளை மதிப்பான். ஆமாம், ஐயோ ஓட்டை போட்டு இப்போ பாருங்கள், ஒட்டா டொப்பு க்ளோவல் போட்டு தூக்கிட்டு அடிச்சிட்டானுங்க. இந்த பார்க்குறீங்களா, எங்களை இப்படியே பண்ணுறீங்க. இந்த ரவுண்டு சரியான காமெடிங்க. இதை நீங்கள் கடைசியில் இந்த இதுலேயே பாருங்கள், அவன் அடிக்கிறதா. ஐயோ நான் இங்கிட்டு வருவேன் நினச்சி இங்கிட்டு சுட்டுருந்தா பின்னாடி வந்து பொட்டுன்னு போட்டாப்புல, பட்டுன்னு நினச்சா பொட்டுன்னு போயிருவேன் சொல்லி அடிச்சிட்டாங்க அவங்க. வெறித்தனமாக நம்ம ஏட்டு வச்சுக்கிட்டு லாங்கிலே வச்சு தான் நம்ம விளையாட முடியும். இன்றைக்கி பக்கத்தில் போனால் நம்மளை புலந்துருவாங்க சொல்லி நம்ம எட்டத்துலேருந்து நம்ம மவுசை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவனை வச்சு பையா செஞ்சது. ஓகேவா, தரமான சம்பவங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் உங்களுக்கு எப்படின்னு தெரியல, கமெண்டில் அதையும் போட்டு விட்ருங்க. ஏன்னா வாய்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறதுனால கொஞ்சம் என்ன பேசணும்னு தெரியல, மறந்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால் அப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள் போட்டானா, இதே தாங்க எனக்கு இருந்துச்சு அந்த செகண்டில். வெறித்தனமான ஒரு இது புதுக்குன்னு ஒருத்தன் பின்னாடி வந்து அடிக்கும்போது எப்படி இருக்கும். நான் பின்னாடி வந்து அடிக்கல, நான் பார்க்கலப்பா, உடனே அடிச்சிட்டாங்க. அவன் இந்த ரவுண்டில் வேறு மாதிரி ஆட ஆரம்பிச்சாப்புல. இப்போ பாருங்கள், ஹேக்கான மாதிரி ஒரு மாதிரி ஆகும். என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ ஏதோ இது பண்ணிட்டான்டா, பாம்பு போட்டேன் எனக்கு கருணாகிறேன் அப்படின்னு பார்த்துட்டு சரி அழுத்துவோம் மெக்கு எடுத்துக்கிட்டு அழுது. பார்த்தீங்களா 4 நாள் குறையுது. இவனுக்கு தேவை இப்படி குறையும். நோப விட்டால் கூட மண்டையில் ஏதாவது ஒரு கெட்டாவது தாட்டையாவது காட்டுவேன். ஆனால் நம்ம அப்படி இல்லை, எதுவும் காட்ட முடியாது கடைசி வரையும். ஏன்னா நம்ம நோபில், அதனால் அப்படி தான் இருக்கும். நோபுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் கிடச்சிச்சின்னு கேட்கலாம். இது வாங்கலை, இது ஏற்கனவே இது ஒரு ஆப் மூலமாக இது ஒன்றுது, யாரும் ட்ரை பண்ண வேணாம். நோ ட்ரை திஸ் யுவர் ஃபோன். அப்புறம் ஹேக்கர்ஸ்ன்னு என்ன சொல்லக்கூடாது, ஓகேங்களா. இந்த ரவுண்டில் வெறித்தனமாக அவர் மூளையை யோசிச்சு அடித்ததுனால அவர் வின் ஆகிட்டாப்புல இந்த ரவுண்டில். இல்லைன்னா அவனை அப்படியே சுட்டு கொலை பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி வெறித்தனமான மேட்ச்சு ரவுண்டு எல்லாமே இதாக இருந்துச்சு. கமெண்ட் பண்ணிடுங்க. நான் எப்படி ஆடிருந்தேன், அவர் எப்படி ஆனார், இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணுறியா, அதை சப்போர்ட் பண்ணுறியா, எதாவது பண்ணுங்கள். இதில் என்னடா நீ காசு போட்டு வாங்கலை, சும்மா இது பண்ணிக்கிருக்கு அப்படின்னு கேட்டால், எனக்கு காசு போட்டுலாம் வாங்க வேணாம், இதில் இன்வெஸ்டே எனக்கு தேவையில்லை. சும்மா நான் இதை விளாண்டு பார்க்கலாம், எனக்கு இது ஆசையே நான் நிறைவேற்றிக்குவேன். இந்த மாதிரி டாப் ரூம்கள் இருக்குது அப்படிலாம் சொல்லி சீன்லாம் போடுறதுக்கு நான் விரும்பலை. நான் டாப் ரூமில் விளாண்டு பார்த்துட்டேன், அவ்வளோதான். எதுக்கு காசை போட்டு கறியாகிக்கிட்டு மொத்தத்தில் ஸ்பின் பண்ணாமே சும்மா கொடுக்குறானுங்க சில ஆப்பில். அதை வச்சு நான் என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நான் போட்டு கொடுத்துட்றேன், அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், போட்டு வெறுத்தணும். நான் வாட்டுக்கு இந்த ரவுண்டு போய்கிட்டு தாங்க இருந்தேன். பாருங்கள், மண்டையில் வச்ச போட்டு வெறித்தனா இந்த பையன் உள்ள நம்மளை லாங்கில் வச்சு நம்மளை க்ளோஸ் பண்ணிடலாம் பார்த்துட்டாப்புல. ஒன் டாப் அடிச்சுவிட்டு விட்டுவேனா, நான் பக்கத்தில் போய் இருடா, நான் அழுத்தி பிடிச்சாது ஒன்று இந்த ரவுண்டை ஜெயிச்சுவிட்டு 6 காராவது வருவேன்டா, அப்புறம் நீ இல்லைன்னா ஜெயிச்சுக்கூடா அப்படின்னு சொல்லி அழுத்தி பிடிச்சாச்சு. இந்த செட்டிங் வேறு ஆவோட ஆடாயிட்டு வச்சுக்குது. சரி அவன் அங்கிட்டு வரானே சொல்லி நான் அங்கிட்டு சுட்டு காமிச்சிக்கிறேன். இங்கே தரமான சம்பவம் பின்னாடி வந்ததை நான் பார்க்கல, சுத்தமாக பார்க்க முடியல. அவன் எப்படி வந்தாலும் எனக்கும் தெரில. சரி நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் மெடிக்கெட்டை போட்டு இது ஒன்று வந்தால் ப்ளூ வாலை போட்டு நம்மளை மறைச்சிட்டு இருந்தாப்புல. ஆக இந்த பிளான் வேறு போகிறாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறது தப்பிக்கப்பட்ட பாருங்க. ஐயோ கைப்புள்ள எப்படியாவது வெட்டி இருந்து ஓடிடுறா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் தான் யோசிச்சேன், இந்த மாதிரி பிளேயர்கிட்டலாம் எப்படி தேவை மோத முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அழுத்தி இப்படி அப்படியே அவனே ஜெயிச்சுட்டு போட்டோம்னா சரி சுடட்டும் அப்படின்னு விட்டுட்டு நான் அப்படியே தள்ளி ஓடுனி பயந்து போயிட்டு ஏதோ ஒரு அழுத்தி பிடிச்சி எப்போ 36 காப்பாத்தாத்தா அப்படின்னு சொல்லி அழுத்தி பிடிச்சதில் சேர்த்துட்டேன். அவ்வளோதான், சூப்பர். ஓகே, எந்த மேட்ச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது நானே எதிர்பார்க்கல ஜெயிப்பேன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாப் கிரிமினலை பற்றி ஏதாவது சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு எப்படி எந்த கிரிமினலுக்கு கலர் பிடிக்கும்னு. ஓகேவா, பை பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பிகேவோட கேமிங். What's your name? PK. I am a devil of my